ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம போனாஸ் கிச்சனில் வெங்காய சாதம் தாங்க செய்ய போகிறோம். பேச்சுலர்ஸ் முக்கியமாக இந்த சாப்பாடு வந்து உங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதை வந்து சேர்த்து நம்ம வதக்கலாம். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடை ரெடி பண்ணுறீங்க, இல்லை 4 பேருக்கு ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக 5 நிமிஷம் தாங்க ஆகும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம் வந்து எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதக்கும் போதே ஒரு வாசனை வரும் பாருங்க. செம்மையாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அது பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாயும் வந்து சேர்த்துக்கலாம். காரம் சாப்பிட்றவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதத்துலேருந்து இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அது வரைக்கும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கணும். இப்போ நான் வதக்குறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு. நீங்கள் ஒரு தடவை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்பவும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்க்கக்கூடாது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் எண்ணெயிலே தாங்க மிக்ஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா சாப்பாடு வந்து எண்ணெயாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சாப்பாடு தனியாக வந்து வடித்து வச்சுக்கோங்க. சாப்பாடு வடிக்கும் பொழுது கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வடிச்சுக்கோங்க. உதிரியாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாப்பாடு ஆற வச்ச சாப்பாடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வு வந்து மீடியம் ஸ்லோவில் தாங்க இருக்கணும். இப்போ நல்லா வந்து சாப்பாடை மசாலாவோட கலந்து கொடுங்க. சாப்பாடு வந்து கட்டியாக இருந்ததுன்னா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியாது. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்பொழுது சாப்பிட்றதுக்கு கூடுதல் சுவையும் வந்து கிடைக்குங்க. நாலுலேருந்து 5 நிமிஷம் தாங்க இதுக்கு. சிம்பிளான மெத்தடு, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சுவையும் வந்து அதில் சேரும் பொழுது சாப்பாடு இன்னும் நல்லா கூடுதல் சுவை கிடைக்கும். இந்த வெங்காய சாதத்துக்கு சைடிஷ்ஷே தேவையில்லைங்க. உருளைக்கிழங்கோ இல்லை கருணக்கிழங்கோ முட்டை பாயில் பண்ணி வறுத்து எடுத்தோ அந்த மாதிரி சைடிஷ் வந்து எதுவுமே வேண்டாம். ஏன்னா வெங்காய சாதம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எம்மி செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், வெங்காய சாதம்னா வீட்டில் வந்து ஃபேவரட் ஆகிடுங்க. அந்த மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.